ஆக்கல களவு போன நிலவனம் பார்க்கல. அந்த மாதிரி நிலவு களவு போய் விட்டது. விச் மீன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அது வேறு கதை. பட் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரேக் ஆனதுக்கப்புறம், ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அதில் நமக்கு சில விதமான வருத்தம், சில விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், சில விதமான ஒரு ஏமாற்றம் இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது இயல்பு தான். பட் ஆன்சைட்டிங்கிறது ஏன் வருது? நமக்குள்ளே ஒரு மாதிரி பதட்டம்ங்கிறது ஏன் வருது? நாம் ஏன் ரொம்ப இன்ஸ்டெபிளைஸ்டாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ், அந்த ஒரு பேலன்ஸே இல்லாமல் நம்ம ஏன் இருக்கிறோம்? அதுக்கு என்ன காரணம்? அது என்ன பண்ணலாம்? அது ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குது? முதல்ல ஆக்சுவலாக ஆங்ஸைட்டினா என்ன? அது பின்னாடி ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குது? ப்ளஸ் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வேலைகள் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துருமா? என்றா சார் ஓட்டுமுறா. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Post relationship anxiety, why it stays. Yes. இதுக்கு என்ன காரணம்? ரைட், ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வாட் இட் மீன்ஸ். முதல்ல என்னென்ன மாதிரியான பிஹேவியர் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதை நம்ம ஆன்சைட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிஹேவியர் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயங்கிறது சிம்பிள், த ஓவர் திங்கிங் மைண்ட். எல்லா விதமான விஷயத்தையும் அது ரொம்ப லாஜிக்கலாக பார்த்தா அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது, இது இப்படி பார்த்தா இப்படி புரிஞ்சுக்கிட்டா இது கரெக்டு தான் அப்படின்னு. பட் அந்த விஷயத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். ஒரு விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். மல்டி டைமென்ஷனில் பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. பட் ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் அது இன்னும் ரொம்ப பெருசாகிடும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் ஓவர் திங்க் பண்ணுறது. நம்மளோட பிரச்சனையை பற்றி ஓவர் திங்க் பண்ணுறோங்கிறது வேறு. பட் ஆல்ரெடி முடிஞ்சு போன பிரச்சனையை பற்றியோ, அதை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேங்கிறத பற்றியோ, இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி இந்த உலகத்தில் நம்ம அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, ஷார்ட்ஸில் இந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இருக்கும். இவங்க ஏன் இப்படி பண்ணணும், அவங்க ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்கிறது அதிகமாக வருது அன்னெசரியான விஷயங்களில் கூட. இது எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணோன்னா டு த இன்சோம்னியா, ஒரு தூக்கமின்மைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இது மாறி போகிற அளவுக்கு இந்த ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு முழிச்ச உடனே நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு தான் இருக்கும். ரொம்ப ஏர்லியாக நம்ம எந்திரிப்போம். அது ஒன்றும் மோட்டிவேஷன் விஷயங்கள் இல்லை. பட் ஏர்லியாக எந்திரிக்கும் போதே நமக்கு பயங்கரமான ஒரு படபடப்பு ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வரும். தட் வாட் வி கால் த ஆன்சைட்டி. சில பேருக்கு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பேனிக் அட்டாக் முதற்கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேனிக் அட்டாக்னா என்ன? ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிக்கும். இன்னும் இவ்வளோ சின்ன வயசில் நான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. பட் அது பயங்கரமாக ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா கிட்டத்தட்ட அப்படியே கீழே விழுந்து கிட்டத்தட்ட இது ஃபிக்ஸும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். இதெல்லாம் சிவியர் விஷயங்கள் அப்படிங்கிற புரிஞ்சு. ஸோ இந்த ஓவர் திங்கிங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளவு சிவியராக இருக்கும் மற்றவங்கள விட. தட்ஸ் அ மேட்டர். அண்ட் ஹை சென்சிட்டிவிட்டி. நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுவோம் எல்லாத்துலேயுமே. சென்சிட்டிவாக பல்குச்சமாக அந்த கதை இல்லை. இதில் மைண்ட் ஓரியன்டாக மென்டலி நம்ம எப்படி ஆயிடுவோம், ரொம்ப சென்சிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருவோம். எல்லா விதமான விஷயத்தையும் கோவப்படுவோம், எல்லா விதமான விஷயத்தையும் கத்த ஆரம்பிப்போம், எல்லா விதமான விஷயத்துலையும் பதட்டப்படுவோம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ரொம்ப ப்ராப்பராக அழகாக பண்ண முடியாது. இதற்கு முன்னாடி அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருந்திருக்கும், இப்போ அந்த பொறுமை நம்மக்கிட்ட இல்லை. ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக யோசிச்சு அறிவு ரீதியாக யோசிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி. பல பேருக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்த ஆட்கள் தான் இதுக்கு முன்னாடி. பட் ஓவர் ஹியர் நம்மளால் அதை பண்ண முடியாது. தட்ஸ் அ மேட்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கும். ஹை சென்சிட்டிவிட்டி அண்ட் ஓவர் ரியாக்டிவ். ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதுக்கான நம்மளோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதிபயங்கரமாக இருக்கும். இந்த ஓவர் ரியாக்டிவ் பண்ணி நம்ம ரொம்ப ஹைலி சென்சிட்டிவாக இருந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸை பாடாப்படுத்திடுவோம்.
போட்டு எல்லா விதமான விஷயத்துக்கும் சந்தேகப்படுறது, எல்லா விதமான விஷயத்துக்கும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர்றது, எல்லா விதமான விஷயம் அவங்கள ஏதோ ஒரு வேறு ஒரு காரணத்துக்காக செஞ்சுருப்பாங்க. உடனே நீங்கள் என்ன நெக்லெக்ட் பண்ணுறீங்களா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் என்ன அப்படி இது பண்ணுறீங்களா, இப்படி இது பண்ணுறீங்களான்ட்டு அவங்க செய்கிற சாதாரண விஷயத்தை கூட ஓவராக இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது. ரொம்ப ஓவராக போகிற நீ அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி ரொம்ப சென்சிட்டிவாகவும் ஓவர் ரியாக்டிவாகவும் இருக்கிறது. நம்மளுடைய வேலைகளை அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளுடைய ரொட்டீனை நம்ம ஹெல்த்தியாக செட் பண்ணி அதான் நம்ம வெளியில் வந்தோடனே நம்ம பிளட்ஜ் பண்ணியிருப்போம். நமக்கு நம்மளே எடுத்துக்கிட்ட ப்ராமிஸுங்கிறது தானே. நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுறோம். நானும் கெத்து தான், நானும் கொக்கு தான், பார்க்கலாம் வா அப்படிங்கிற அளவுக்கு நாமளும் வாழ்ந்து காட்டணும் தானே வந்திருக்கிறோம் நம்ம. ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது. இந்த ஓவர் ரியாக்டிவ், ஓவர் திங்கிங் இந்த மாதிரியான விஷயங்களே நான் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு ஒன்று அதிகமாக செஞ்சுருவேன். ரொம்ப அப்சஸ்டாக போட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போட்டு அதனுடைய நீட் என்ன, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அவங்க கஸ்டமருடைய நீட் என்ன, அதுக்கு எதாவது செய்வோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு நான் அந்த ஃபெசிலிட்டி பண்ணி தரப்போகிறேன், இதை பண்ணி தரப்போம், அதை பண்ணி தரேன் போட்டு அதிகப்படுத்தி அந்த காஸ்ட்டை அதிகப்படுத்தி அந்த காஸ்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னு அதை டேரெக்டாக ப்ரைஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு போய் அது ஒரு மாதிரி போட்டு ஒரு கொலாப்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ நாம் பிளட்ஜ் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு சத்தியங்கிறது, அந்த ப்ராமிஸுங்கிறது, நம்ம மேலே வரணும், நம்ம பெரிய ஆளாக காட்டணுங்கிற அந்த ஒரு ப்ராமிஸுங்கிறது நமக்கே தெரியாமல் அது ஃபேட் ஆகிட்டே போக ஆரம்பிச்சிடும். சரி, ஏதோ வாழ்ந்தால் போதும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வேணாம், வாழ்ந்தால் போதுங்கிற அளவுக்கு நாம் போக ஆரம்பிச்சிடுவோம். ரைட். ஹைப்பர் விஜிலண்ட் எல்லாத்து மேலேயும் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே அப்படியே ரொம்ப செக்யூராக இருக்கிறேன், ஏன்னா நான் பாதுகாப்பாக இனிமேல் பார்த்துக்கணும், நான் என்னோடய ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும், என்னோடய குழந்தைகளை நான் ரொம்ப செக்யூராக இனிமேல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயங்கள்லையும் ஓவர் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருக்கிறது, ஓவர் கவனமாக இருக்கிறது. எல்லா விதத்தையும் ஒரு த்ரெட்டாகவே நம்ம பார்க்குறது. இவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, இவங்களால் பிரச்சனை வந்துடுமா, இந்த சுச்சுவேஷனில் இப்படி போக போகிறோம். ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனு, ஃப்ரெண்டோட இதுக்கு வெட்டிங் கூப்பிட்ருப்பாங்க, போவோம் வருவோம், இவ்வளோ தானே கதை. ஆனால் இங்கே போனால் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான ஆட்களையும் த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஈவன் யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டால் கூட அதை கூட நம்ம ராங்காக இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நம்மளை வம்பளுக்கிற மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் வாட் வி கால் த போஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆன்சைட்டி. ஓகே, இது ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குது? எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹார்டாக இருக்குமா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹார்டாக இருக்குமான்னா கண்டிப்பாக 70% மக்களுக்கு இந்த மாதிரி ஹார்டாக இருக்காது. இவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆன்சைட்டிங்கிறது அவங்களுக்கு வராது. அப்போ நமக்கு மட்டும் வந்ததுக்கான காரணம் என்ன? why it feels so hard அப்படின்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு விஷயம், we are seeing everything as threats. ஏன் எல்லாத்தையும் ஒரு த்ரெட்டாகவே நம்ம பார்க்குறோம்? ஏன் எல்லாத்தையும் ஒரு டேஞ்சராகவே பார்க்குறோம்? எல்லாத்து மேலே எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற ஹைப்பர் விஜிலண்ட் மென்டாலிட்டி ஏன் எனக்குள்ளே வருது? ஏன்னா நான் அந்த அளவுக்கு வல்னரபிள் ஆகிட்டேன். நான் எந்த அளவுக்கு கீழே வல்னரபிளாக போய்கிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு எல்லாத்த பற்றியும் எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் பயமும், அதை பற்றியான ஒரு ஓவர் திங்கிங்கும், அதுக்காக நம்ம ஓவர் ப்ரிப்பரேஷன் ஆகிற இந்த ஒரு சைக்கிள்குள்ளே நம்ம போய்கிட்டே இருப்போம். இந்த சைக்கிள் மற்ற மனுஷங்களையும் மற்ற நல்ல சிச்சுவேஷன்ஸையும் என்கிட்ட இருந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அப்படியே அவாய்ட் பண்ணி போக அளவுக்கு காரணமாக மாறிடும். எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து விளக்கிடும். நல்ல விஷயங்கள்லேருந்து, நல்ல மனுஷங்கிட்டேருந்து, நல்ல சிச்சுவேஷன்லேருந்து, நல்ல ஒரு விஷயங்கள்லேருந்து, ஈவன் நம்ம நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோவாக நம்ம இருப்போம், நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்போம், எந்த ஒரு ஸ்கில்லையும் எந்த ஒரு நேரத்திலையும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம அவங்களுடைய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்ங்கிறத நம்மளை மாற்றிடும். திஸ் இஸ் வாட் we need to understand. So we start to see everything as a threat. எல்லாத்தையும் த்ரெட்டாக பார்க்குறனால, அவ்வளோ வல்னரபிளாக இருக்கிறனால லாஸ் சேஃப்டி. இதுக்கு முன்னாடி நம்ம வீக்காக தான் இருந்திருப்போம். ஆனால் ஒரு வேளை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டினதுனால அதிலே ஏதோ ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாக அப்படி இப்படி நம்ம போக ஆரம்பிச்சிருப்போம். பட் ஓவர் ஹியர் we lost our safety. இங்கே அந்த மாதிரி கோப்பிங் பண்ணுறதுக்கு, இங்கே ஒரே ஒரு விஷயங்களை நோக்கி போகிறதுக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இங்கே இல்லை. நாம் ஒரு க்ளூலெஸ்ஸாகவும் நம்மளோட லைஃப்பில் ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸாகவும் நம்ம மாறிட்டோம். அதான் இங்கே இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த சேஃப்டினா என்ன அர்த்தம்? ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சேஃப்டி வந்துட போகுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த சோஷியல் சேஃப்டின்னு சொல்கிறது. இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பண்ண ஆரம்பிச்சிருது? ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரா, இல்லை உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, கூட வாழ்றியா, குழந்தை இருக்கா, அவ்வளோதான் இந்த சொசைட்டி தேவை. இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன காரணம், யார் தப்பு செஞ்சாங்கிற பஞ்சாயத்து வரும். இப்படிங்கிற மாதிரி ஒரு மினி பஞ்சாயத்து ஒவ்வொரு இடங்கள்லையும் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாலிடாக ஒரு அட்வைஸ் நம்மக்கிட்ட வரும்.
என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலான்ட்டு நம்மளோட சுச்சுவேஷனை எதையுமே எம்பத்தைஸ் பண்ணாத ஆட்களோட அட்வைஸுங்கிறது வரும். அதையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்குள்ள பலவிதமான இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிடுது. This is what we need to understand. We lost that emotional safety. ஸோ அந்த சோசியல் பிலாங்கிங்கிறது நமக்கு இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஒரு தனியான ஒரு ரூட்டுக்கு வந்துட்டோங்கும் போது அவங்கக்கிட்ட அவங்கள எல்லாத்தையும் நம்ம த்ரெட்டாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட அக்செப்டன்ஸ் கம்மியாகிடுச்சு. அக்செப்டன்ஸுங்கிறது அவங்கக்கிட்ட நமக்கு அவங்களுக்கு கம்மியாகும் போது அப்போ நமக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த லாங்கிங் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் வந்து வல்னரபுளாக இருக்கிறனால எல்லாத்தையும் வந்து த்ரெட்டாக பார்க்குறது, இது எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும் நம்மளை. காட் இட். பீப்புள் ப்ளீஸிங் இப்படியெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்மளை ஐசோலேட் பண்ணப்படுறோம். நம்ம லாஜிக்கலாக தான், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களால நம்மளை சமாளிக்க முடியல. அவங்க நம்மளை விட்டுட்டு தான் போய் ஆக வேண்டியிருக்கு. மற்றவங்களாம் சொல்கிறேன், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்துமே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுனால நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு அட்பட்டமாக தெரிய வரும்போது நம்ம செய்கிற ஒரு விஷயங்கிறது ப்ளீஸிங் மென்டாலிட்டி. அவங்களுக்கு ஃபேவரபுளாக பல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். தப்பு இல்லை. ஆனால் இங்கே என்ன தப்புன்னு சொன்னால், அவங்களுக்கு ஃபேவரபுளாக பல விஷயங்களை செய்கிறோங்கிற பேரில் நாமே பலவிதமான விஷயங்களை லாஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் அவங்களோட எமோஷனல் சப்போர்ட்டை கெயின் பண்ணுங்கிறதுக்காக பெரிய அளவில் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனை, ஃபினான்ஷியல் சாக்ரிஃபைஸாக அவங்களுக்காக பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டைம் ஓரியன்டான சாக்ரிஃபைஸை, ஒரு எஃபோர்ட் ஓரியன்டான சாக்ரிஃபைஸை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஓச்சா, ஆல்ரெடி நமக்கு நிறைய விதமான விஷயங்கள் இழந்துட்டோம். இப்போதைக்கு இருக்கிறது மிச்ச மீதி தான். இந்த மிச்ச மீதியும் வந்து இந்த மாதிரி ஒரு பீப்புள் ப்ளீஸிங்காக நாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுவும் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். ஹவ் இட்ஸ் ஹார்ட். ஸோ இந்த மாதிரியே வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்சைட்டி, நம்மளுடைய வல்னரபிலிட்டினால் வரக்கூடிய நமக்கான ஆன்சைட்டிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கான கான்சிக்வன்ஸ் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் த ஃப்யூச்சர் வில் பிகம் ஃபேட். இல்லை, சின்ன வயசில் நம்ம எவ்வளோ கனவு கொண்டிருக்கோம், எவ்வளோ ட்ரீம் இருந்திருக்கும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கூட எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது, இதை விட்டு வெளில வரணும், நான் வெளில வந்து என்னோடய லைஃப்பை பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு பலவிதமான ட்ரீம் இருந்தது. இப்போ என்னோடய ஃப்யூச்சருங்கிறதே க்ளூலெஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ அந்த ட்ரீம் எல்லாம் கனவு காண்றதுக்கு நான் தயாராக இல்லை. என் மைண்டே அதை அவாய்ட் பண்ணிடுச்சு. எதுக்கு ட்ரீமை வச்சுக்கிட்டு அதுக்கு எஃபோர்ட் போட்டு திருப்பி இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ்லாம் மீட் அவுட் பண்ணி எதுக்கு இந்த கதையெல்லாம்? இப்போ சார் நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோங்கிற அளவுக்கு ஃப்யூச்சரே வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக என்ன பண்ண போகிறோங்கிற அளவுக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிடுவோம். ஒரு ஊர் தெரியாத ஊரில் போய் நம்ம போய் மொழி தெரியாத இடத்துல போய் மாட்டின மாதிரி ஒரு கதையாகிடும். ரைட்? வாட் டு டூ ஈவன்? Healing pathway. What is a healing pathway over here? Anxiety education. We need to be educated with the anxiety and all. ஆன்சைட்டினா இப்போ நமக்கு ஓரளவுக்கு என்ன ஏதி வரங்கிறது தெரிஞ்சிச்சு. இன்னும் இதை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது திருப்பி நான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போகணுங்கிறதுக்காகவோ இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகணுங்கிறதுக்காக கிடையாது. என்ன நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. எங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணணும், நான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய இடங்கிறது சுச்சுவேஷனில் இல்லை, என்கிட்ட என்னோட இன்னர் செல்ஃபை நான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. என்னோட இன்னர் செல்ஃபை நான் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் ஒரு வேளை சரி பண்ணிட்டேன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கொடிய நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சின்ன எமோஷனல் கான்ஃப்ளிக்ட். இதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்கிறது அதை பற்றியான அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நிறையா வாங்கிக்க வேண்டியது இருக்குது. ரியல் ஹேண்டிலிங். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்சைட்டிங்கிறது எப்படி போகும், இந்த வல்னரபிலிட்டியிலேருந்து வருது. அப்போ இந்த வல்னரபிலிட்டிங்கிறது எதுலேருந்து போகும், எங்கே எப்படி போகும் அது ஆக்சுவலாக அப்படின்னா த ரியல் ஹேண்டிலிங், விச் மீன்ஸ் நம்மளுடைய லைஃப்பை, அந்த லைஃபுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த லைஃப் வந்து என்னென்ன விஷயங்களை நம்மக்கிட்ட ஆக்சுவலாக டிமாண்ட் பண்ணுது, அந்த ரியல் டிமாண்ட் என்ன, எந்தெந்த விஷயங்கள் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இதை வளர்த்துக்கிறது எப்படி? ஸோ என்னோடய லைஃப் ஓரியன்டான எல்லா விதமான விஷயங்கள் என்னென்ன, ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒரு டிமாண்ட் இருக்கும். அதை இன்னும் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்தா நமக்கு ஈஸியாக நமக்கு தெரியும். ஸோ அந்த சுச்சுவேஷனல் டிமாண்டை பார்த்து அந்த சுச்சுவேஷன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய எபிலிட்டியை நான் அதிகப்படுத்திக்கும் போது என்னுடைய வல்னரபிலிட்டிங்கிறது போய் எமோஷ்னலி நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு சொன்னால் ஆன்சைட்டிங்கிறது பறந்து போயிடும். ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினச்சா தனியாக பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னு சொன்னால் யூ கேன் கம் ஃபார் த CBT, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் செஷன் அப்படிங்கிறது என் கூட இருக்கும். தாராளமாக நம்ம அந்த ஒரு அனலைசிங் செஷன் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 4 செஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட் கூட இருக்கும். ஓகே, ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் டீப் டைவாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க.
அனலைஸ் பண்ணி இந்த ஒரு விஷயங்களில் இந்த ஆன்சைட்டிங்கிறது முக்கியமாக இந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த லைஃப் நீடுனா என்ன, இந்த லைஃப் நீடை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, நம்மளோட எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுனா என்ன, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை அவங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை திங்க் பண்ணி அவங்க சொல்ல வைப்பாங்க. தட் இஸ் வாட் த கவுன்சிலிங். சும்மா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, உங்களே அவங்க திங்க் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா இருக்குல்ல? எஸ். அண்ட் வி ஹாவ் அ ஹீல் அண்ட் க்ரோ குரூப் தெரப்பி ஆல்சோ. லேடிஸுக்கும் தனியாக ஜென்ஸுக்கும் தனியாக வந்திருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு 7 பேர் இதே மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிற, இதே மாதிரி வந்து ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஆன்சைட்டியில் ஒரு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆன்சைட்டியில் மாட்டிக்கிட்ட 7 பேர் 7 சர்வைவர் இருப்பாங்க அவங்களோட சேர்த்து. அதில் நான் வந்து குரூப் தெரப்பி அப்படிங்கிறது எடுப்பேன். இந்த குரூப் தெரப்பியில் வந்து நாம் நம்மளை ஹீல் பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃப்பில் எப்படி க்ரோ ஆகுதுங்கிற பலவிதமான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் தான் இந்த தெரப்பிங்கிறது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அட்மின் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தட் இஸ் அ மேட்டர். ஓகே. ஸோ எல்லா விதமான விஷயங்களுக்கும் சொல்யூஷனுங்கிறது இருக்குது. சைக்காலஜி எல்லாம் பெருமா தட் இஸ் வாட்